ஏய் வாடா வாடா, இதே மாதிரி எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க? உன் கூட்டம் எல்லாம் எங்க இருக்கானுங்க? ஒழுங்கா சொல்று. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். மூஞ்ச பார்த்தா திருட்டு மூலி, உனக்கு எதுவும் தெரியாதா? ஒழுங்கா சொல்று. சும்மா நந்து வந்தவனை புடிச்சு வச்சுக்கின்னு மாலு கட்டுக்கிறீங்க நீங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாதா? நீ சும்மா நடந்து வந்தவனா? டேய், இங்க நடக்கிற தப்புக்கு எல்லாம் நீ தான் காரணம். நான் என்ன சார் பண்ணேன்? நான் பண்றீங்களா சார்? என்ன மாப்பிள்ள சவுண்ட் மாதிரி கேக்குது? இந்த மாப்பிள்ள நாட பார்த்து திரும்பிக்கிறா. வணக்கம் சார். என்ன சார் எங்க பிரச்சனை? வா தம்பி, கையும் காலுமா மாடின அந்த திருட்டு பையன் நைட்ல இந்த ஏரியால இவன் தான் திருடுறது போல இருக்கு. உழைச்சு சம்பாதிக்க மாட்டீங்களாடா? ஊரா மூட்டு சொத்து இப்படி திருடி துண்டுறீங்களே, இதெல்லாம் ஒரு பைப்பா? ஏ மாப்பிள்ள நாடா இப்படி பேசுற? மாப்பிளையா? ஏம்பா, இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? இந்த பையன் இந்த சைடு தாங்க சுத்தின்னு இருப்பான். ஆனா இவ்வளவு பெரிய திட்டு பையன்னு எனக்கு தெரியாதுங்க. டேய், என்ன மாப்பிள்ள கூப்பிடறவள வச்சுக்காரு. சாரு பேர் என்ன தப்பா நினைக்கிறாரு. வா அனைத்து மாட்டேடா பாவியா. டேய் எனக்கு காப்பாத்துடா. நீ திட்டு தொழில் பண்ணுவே, நான் உன்னை காப்பாத்தணுமா? அதெல்லாம் முடியாது சார். இவனை புடிச்சுன்னு போய் வேலூர் ஜெயில போடுங்க சார். கலி ஒரு 7 நாள் தூணானா 8வது நாள் கிளியர் ஆயிடுவான். டேய் அனைத்துக்கு உங்க ஒப்பனுக்கு மேல இருக்கிறாடா நீ. சார், இவன் சொல்றதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. மோசக்கார பையன் எப்படி இது போயிருது. சார் என்ன விடுங்க சார். என்ன சார் புடிச்சு இழுத்துட்டு வந்தீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. இட்டுல வந்து தப்பா? டேய், இருட்டுல வந்தது தப்பு இல்ல, நீ திருட்டு வேலை பண்றது அதான் தப்பு. நான் திட்டு வேலை பண்ண நீங்க பாத்தீங்களா? என்னடா கூட கூட பேசுறா? முட்டி முடி தட்டுவா, முட்டி. தட்டுங்க சார், தட்டுங்க. இந்த மாப்பிள்ள இது நல்லது இல்ல. டேய் போடா, மாப்பிள்ளைக்கு இப்பெல்லாம் சொல்றவள வச்சுக்காத. நாங்களாம் எஜுகேட் ஃபேமிலி சார். பார்த்தாலே தெரிதுப்பா. இது மூஞ்ச பாரு, அப்படியே திருட்டு கொட்டு மூஞ்சி இது. ஆமா, என் மூஞ்சி திட்டு மூஞ்சி, அவன் மூஞ்சி நல்ல மூஞ்சி. புடிக்கிறீங்க பாருங்க. போலீஸே எழுத்து பேசுற உன்னெல்லாம் திருந்துவ. மரியாதையா சொல்லு, உன் கூட்டாளிங்களா யாரு? 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. போலீஸ்காரு. ஆஹா மாச்சிட ஒரு பீஸ். ஏய் இங்க வா. எங்க போற நீ? எங்கயா போற இப்படி? சார் அவரே அது மாதிரிலாம் மாட்டுறீங்க, அதெல்லாம் தப்பு சார். தேங்க்ஸ்ப்பா. பாத்தீங்களா அவரை? வந்து அநியாயத்துக்கு மாடி ஈஷா. அவர் மேல கை வச்சாக்கா ஊரே கொந்தளிக்கும். அவர் யாரு நினைச்சுக்கிறீங்க? தேங்க்ஸ். அவரு நடந்தா சிங்கம், அவர் உக்காந்தாக்கா புலி, அவர் பாஞ்சாருன்னா சிறுத்தை. தேங்க்ஸ். டேய், யாரா இவன் இவ்வளவு பில்டப் கொடுக்குற? கூட்டாளியாருன்னு கேட்டியே, எங்க கூட்டத்துக்கு அவர் தான் தலைவர். என்னப்பா என்ன பண்றாங்க அவனை? அவனை ஒன்னே பண்ணல, இப்ப ஒண்ணு பண்ண போறாங்க. சார் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் பேர் நீங்க நேத்துக்கு சார் கேக்குறீங்க? நீங்க போங்க கம்முன்னு. கம்னிருப்பா சொல்லலாம். ஐ எம் பிஞ்சு கண்ணு. பிஞ்சு கண்ணு எப்படி பார்த்தாலும் டெரரா இல்லையடா? ஒரு எழுத்த மாத்தி பாருங்க புரியும். ஒரு எழுத்த மாத்தி. என்ன சார், என் பேர் டெரரா இல்ல? டேய், நீதான் இதுக்கெல்லாம் தலைவனா? அது சொல்லித்தான் தெரியணுமா? அவர் தான் தலைவன். நான் தான். அவரே ஒத்துக்கினார் சார். நான் அப்ரோட் ஆயிடுறேன். அவரு கூட்டின்னு போயிடுங்க. எங்க கூட்டின்னு போவாங்க? மாமியார் வீட்டுக்கு கூட்டின்னு போவாங்க பாரு பிஞ்சு கண் தலைவா. மாமியார் வீடுனா விருந்து எனக்கு அதிகமா வைப்பாங்க. இந்த மாமியார் வீட்டுல அதை விட அதிகமா கவனிப்பாங்க. வா. ஏண்டா, கடையிலயும் வீட்லயும் திருடுறது, நைட்ல ஒரு கிழவிகளை விட்டு வைக்கிறது இல்ல. சும்மாவே எப்பா மாப்பிள்ள, நீ கட்சிதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. உன்னை எங்க புடிச்சுன்னு போய் வேலூர் ஜெயில கழி தூணு விட்டுருவான்னு பயந்துட்டா. டேய் கேரா உன் சாவாஸ்மேனுக்கு வானா. என்ன மாப்பிள்ள மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுற? நான் இதெல்லாம் மூஞ்சி அடிச்சு கூட பேசுவேன். போலீஸ் என்ன புடிச்சுன்னு வந்து அப்படியே தெரியாத மாதிரி நாடகம் மாறுற. மாப்பிள்ள, ஒண்ணு நான் வெளியே இருந்தா நீ உள்ள இருக்கணும், இல்லன்னா நீ உள்ள இருந்தா நான் வெளியே இருக்கணும். அப்பதான் மாப்பிள்ள உன்னை நான் எடுக்க முடியும், நீ என்ன எடுக்க முடியும். இந்த கதைலாம் ஓட்டாதரா எப்பா. சும்மா உங்க அப்பா மாதிரியே நடிப்ப. அப்ப என்ன நம்ப மாட்டேன், அப்ப என் கூட பேச மாட்டேன். டேய் நம்ப மாட்டேன், பேசவும் மாட்டேன்டா. இது மாதிரி நான் வேற ஃப்ரெண்டு கிட்ட புடிச்சுக்கு போட்டேன்டா. ஓ, அப்ப இனிமேட்ல இருந்து அது வரானே அந்த ஆள் தான் உன் ஃப்ரெண்டா? யாரா அவன்? இவன் எனக்கு செட் ஆவானா? ஏய் இங்க வா. என்னப்பா சும்மா போறேன் ஏய் வான்ற? பீவான் சொல்லிட்டா இல்ல ஸ்ரீவான் சொல்லிட்டா? உனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல, இன்னில இருந்து இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றேன். உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறேன். என்ன சொல்ற? நான் ஃப்ரெண்டே வச்சுக்கிறது இல்லப்பா, எல்லாம் என்ன ஏமாத்துறாங்கப்பா. அதேதான் இவனை ஏமாத்திட்டான். எப்பா என்னப்பா ஏமாத்திட்டேன்? நான் ஏமாத்திட்டேன். உன் தொன்னை வயிற்றுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். தொன்னவருக்கு வாங்கி கொடுத்தேன். நீ துணு வேலை பாரு. டேய், நான் ஒரு வடை துண்ணா நீ 3 வடை துண்ணுவாடா. சரி மாப்பிள்ளையாச்சும் என் வடையில இருந்து உனக்கு பாதி கொடுப்பேன்டா.
ஆமா நான் வடை மட்டும் தான் துண்ணுவேன். எனக்கு வைக்கிற 3 இட்லி நீ தான் துண்ணுவ. ஓ அப்ப இவ்வளவு நாள் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசி நின்றுக்கிற. ஏய் ஆமாண்டா. உங்க சண்டையில அப்ப வச்சு என்னையா நிறுத்துனீங்க? நான் நீ அவ்வளவு அவசரப்படுற? உன்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கி முடிவு பண்ணிட்டல. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செலவுல நீ பாத்துக்கியா? ஏதா நான் உனக்கு வாங்கி தரணுமா? உனக்கு ஒரு கும்பிடு, நீ மூடிக்கின்னு போ. பாரு மாப்பிள, யாரும் நம்மளுக்கு செட் ஆகாது. உனக்கு நான், எனக்கு நீ. நான் சொல்றேன் நேத்த வெங்காயத்தை சொல்றது. அப்படி அவனா ஃப்ரெண்டா வந்தா கூட கத்து விட்டுருவ. சரி வந்து தொலை. டேய் மாப்பிள, நம்மள யாரு நினைச்சாலும் பிரிக்க முடியாதுடா. உனக்கு இவ்வளவு நேரம் பேய் பூச்சின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசி நின்றுக்கிற. ஆமா எனக்கு பேய் பூச்சிச்சா, உனக்கு நாய் பூச்சிச்சு. அட போடா. பாத்தியா, திரும்ப அந்த பேய் உனக்குள்ள வந்து போகுது. வர நல்ல வா.